அழகா நம்ம படிச்சுக்கிறது சிரிக்கிறதுக்கு. சிரி, வாய் விட்டு சிரி. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். பக்கத்துல ஒரு பார்த்து சந்தோஷமா சரி, சந்தோஷமா பழகு. எல்லாரோடையும் சந்தோஷமா இரு. 100 பேருடைய குணாதிசயங்களை பாரு. 100 பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு யோசி. அப்பதான் நீ அந்த இடத்துல சந்தோஷம். உன்னை நீ சந்தோஷமா வச்சுக்கிட்டாதான் அவங்க சுத்தி இருக்கிறவங்க முதல்ல நீ சந்தோஷமா வச்சுக்க முடியும். உனக்கே சிரிக்க தெரியலன்னா நீ எப்படி உன் குழந்தைங்க, உன் பிள்ளைங்க, உங்க அப்பா அம்மா நீ சிரிப்போட வச்சுன்னு இருப்ப? எது நடக்குதோ நடக்குதாலும் போகுது. நீ உம்முன்னு இருக்கிறனால அதனால எதாவது ஆயிட போகுதா? நடக்கிறது நடக்கதான் போகுது. சோ அதிகபட்சம் சிரி. நான் அடிக்கடி சொல்லுவேன், அழுகை என்பது அமிர்தத்துக்கு சமம். அது எப்ப வெளிப்படணும்? ஒரே ஒரு முறைதான். உன்னால தாங்கவே முடியாத வலி வருது பேர். என் தகப்பன் மடிந்து விட்டார், என் தாய் மடிந்து விட்டார், என் சகோதர சகோதரி, அதாவது உணர்வு பூர்வமா